ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய 30 நாள் பைனான்ஸ் A to Z தொடரின் டே 3க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ மிகவும் முக்கியமானது. ஏன் தெரியுமா? பல பேர் பைனான்ஸில் அக்கௌண்ட் உருவாக்கி விடுவார்கள். ஆனால் எப்பை திறந்தவுடன் நிறைய பட்டன்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்து குழப்பம் அடைவார்கள். எந்த பட்டன் எதற்கு, ரேட் எங்கே, வாலெட் எங்கே, மார்க்கெட் என்றால் என்ன, இப்படி நிறைய சந்தேகங்கள், குழப்பங்கள் வரலாம். அதனால் இந்த வீடியோ முடியும் நேரத்தில் பைனான்ஸ் ஆப்பில் இருக்கும் ஒவ்வொரு முக்கியமான பகுதியையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். முதலில் பைனான்ஸ் ஆப்பை ஓப்பன் செய்தவுடன் ஹோம் ஸ்க்ரீன் வரும். இங்குதான் முக்கியமான அறிவிப்புகள், புதிய ஃபியூச்சர்ஸ், ஆஃபர், காம்பைன் போன்றவை காட்டப்படும். மேலே சர்ச் பட்டன் இருக்கும். உங்களுக்கு பிட்காயின், எத்திரியம், BNB அல்லது வேறு எந்த காயின் தேட வேண்டுமானாலும் சர்ச் செய்யலாம். ஹோம் பேஜை பார்த்த உடனே ட்ரேடிங் செய்ய வேண்டாம். முதலில் எப்பை புரிந்து கொள்வதே முக்கியம். அடுத்ததாக பார்க்க போவது கிரிப்டோ மார்க்கெட்டின் இதயம் என்றே சொல்லலாம். இங்கே பிட்காயின், எத்திரியம், BNB, சொலோனா, HRP போன்ற பல ஆயிரக்கணக்கான கோயின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கோயினுக்கும் தற்போதைய பிரைஸ், கடந்த 24 மணி நேரத்தில் பிரைஸ் உயர்ந்ததா குறைந்ததா, ட்ரேடிங் வேல்யூம் எல்லாம் காட்டப்படும். பச்சை நிறத்தில் இருந்தால் பிரைஸ் உயர்ந்துள்ளது, சிவப்பு நிறத்தில் இருந்தால் பிரைஸ் குறைந்துள்ளது என்று அர்த்தம். ஒரு நாளில் பிரைஸ் மாறுவது கிரிப்டோ மார்க்கெட்டில் சாதாரண விஷயம். அடுத்து மிகவும் முக்கியமான ட்ரேட். பெயரை பார்த்தவுடன் பயப்பட வேண்டாம். ட்ரேட் என்றால் கோயின் வாங்குவது அல்லது விற்பது. இந்த பகுதியில் 2 முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். பை அண்ட் செல். நீங்கள் பிட்காயின் வாங்க விரும்பினால் பை, உங்களிடம் இருக்கும் பிட்காயினை விற்க வேண்டுமென்றால் செல். ஆனால் ஆரம்பத்தில் எந்த கோயினையும் வாங்குவதற்கு முன் மார்க்கெட் எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொண்டு ட்ரேட் செய்வது நல்லது. அடுத்ததாக பார்க்க போவது ஃபியூச்சர் ஆப்ஷன். இதுதான் பிகினர்ஸ் அதிகமாக தவறு செய்யும் இடம். ஃபியூச்சர் என்பது சாதாரண கோயின் வாங்குவது இல்லை. இதில் லேவரேஜ் பயன்படுத்தி ட்ரேடிங் செய்வார்கள். லேவரேஜ் பற்றி வெறும் வீடியோக்களில் பார்க்கலாம். ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கலாம், ஆனால் லொஸ்ஸும் அதே அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் புதியவராக இருந்தால் ஃபியூச்சருக்கு உடனே செல்ல வேண்டாம். முதலில் ஸ்பாட் ட்ரேடிங்கை நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்க போவது வாலெட் அல்லது அசெட்ஸ். இதை உங்கள் கிரிப்டோ பேங்க் அக்கவுண்ட் என்று சொல்லலாம். நீங்கள் வாங்கிய கோயின் எல்லாம் இங்கு தான் இருக்கும். உங்கள் பேலன்ஸ், ப்ராஃபிட், லாஸ், டெபாசிட், வித்ரோ போன்ற எல்லாவற்றையும் இங்கிருந்து பார்க்கலாம். பணம் சேர்க்கவும், கோயின் அனுப்பவும், கோயின் பெறவும் இந்த பகுதியே பயன்படுத்தப்படுகிறது. பைனான்ஸ் ஆப்பை பயன்படுத்த ஆரம்பிக்கும் முன் சில முக்கிய டிப்ஸ். முதலில் ஆப்பை முழுவதும் எக்ஸ்ப்ளோர் செய்யுங்கள். புரியாத பட்டனை அழுத்தி ட்ரேடிங் செய்ய வேண்டாம். OTP யாரிடமும் சொல்ல வேண்டாம். பாஸ்வேர்ட் ஷேர் செய்ய வேண்டாம். 2FA கண்டிப்பாக எனேபிள் செய்யுங்கள். இவை உங்கள் அக்கௌண்டை பாதுகாப்பாக வைத்திருக்கும். இன்றைய வீடியோவில் பைனான்ஸ் ஆப்பில் இருக்கும் முக்கியமான பகுதிகளை பார்த்தோம். ஹோம், மார்க்கெட், ட்ரேட், ஃபியூச்சர், வாலெட். இந்த 5 பகுதிகளும் உங்களுக்கு தெளிவாக இருந்தால் பைனான்ஸ் பயன்படுத்துவது மிகவும் எளிதாக இருக்கும். அடுத்த டே 4 வீடியோவில் KYC வெரிஃபிகேஷன் என்றால் என்ன, அதை எப்படி செய்வது, எந்த டாக்குமெண்ட்ஸ் தேவை, KYC இல்லாமல் என்ன செய்ய முடியாது என்பதை முழுமையாக தமிழில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். 30 நாள் பைனான்ஸ் A to Z தொடரை தவறாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.